தற்போதைய அண்மை செய்தி. கோவையின் காவல் தெய்வமான கோனியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை டவுன்ஹால் பகுதியில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வடம் பிடித்து எழுந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோனியம்மனை தரிசனம் செய்து வரும் அந்த ட்ரோன் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோனியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை டவுன்ஹால் பகுதியில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், கோனியம்மன் கோவில் தேரோட்டம் குறித்து விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். கோவை கோனியம்மன் கோயில் தேரோட்ட விழா தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தின் காவல் தெய்வமாக அழைக்கப்படும் கோனியம்மன் கோயில் தேர் திருவிழா தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் தேருக்கு முகூர்த்த கால்வுணுதல் மற்றும் பூச்சாட்டு நடைபெற்ற நிலையில் முக்கிய விழாவான திருத்தேர் விழா தற்பொழுது டவுன்ஹால் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள ராஜவீதி தேர்நிலையத்திலிருந்து புறப்பட்ட தேர் ஒப்பனக்கார வீதி, வைசாலை வீதி, ராஜகவுண்டர் வீதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகளில் தேர் உலா பக்தர்களுக்கு கோனியம்மன் தேரில் இருந்தவாறு அருள்பாலித்து வருகிறார். இதனை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் டவுன்ஹால் பகுதியில் குவிந்துள்ளனர். மேலும் அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த தேர் திருவிழாவானது சுமார் ஒரு 3 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்பொழுது இந்த தேர்வானது ஒப்பனக்கார வீதி பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒப்பனக்கார வீதி முடிந்த பிறகு வைசால் வீதி, பின்னர் மீண்டும் ராஜ வீதியில் உள்ள தேர் நிலைத்திடலுக்கு இறுதியாக சென்றடைந்து தேர் திருவிழாவானது நிறைவடையும். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பாதுகாக்க இருக்குமாறு தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த தேர் திருவிழாவினால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர் திருவிழாவில் சுமார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பதனால் திருவிழா போல காட்சியளித்து வருகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.